சங்கீத புத்தகம் 78வது அதிகாரம் 41வது வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பலாம். Psalms 78 verse 41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். And they vexed the Holy One of Israel. அங்கே வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the verse says here that they limited the Holy One of Israel. இந்த சங்கீதம் 78வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், When you read Psalm 78, ஒரு அருமையான ஒரு சங்கீதம். such a beautiful psalm. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தது முதல் கொண்டு எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்பதை குறித்து விரிவாக அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். From the day the God has chosen Israel and the way that he have led him all throughout, this psalmist have very beautifully written in this chapter. இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த அதிகாரத்திலே நாம பார்க்க முடியும். We would be able to see how the God of Israel is. இஸ்ரவேலின் தேவன் என்னென்னலாம் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்பதை அந்த அதிகாரம் அழகாக தெளிவுபடுத்துகிறது. And this chapter very beautifully shows us what all things the God of Israel has done. ஆனால் அதே நேரம் இந்த 41வது வசனத்தில் பார்க்கிறபடி, At the same way, if we see it's in verse 41, வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்தினார்களாம். that the people of Israel, they have limited the God of Israel. இப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், The one thing that we need to understand இந்த very clearly வானத்தையும் is பூமியையும் படைத்த ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனை மனுஷனால மட்டுப்படுத்த முடியுமா? the God, the sovereign God who have created the heaven and earth, can an ordinary human, can he limit him? நிச்சயமாக நாம் அவரை என்ன செய்ய முடியாது? மட்டுப்படுத்த முடியாது, அவரை கட்டுப்படுத்த முடியாது. Definitely we cannot limit or control him. ஆனா நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், But what we need to understand is தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை, தேவன் செய்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதை தடுப்பதற்கு நம்மால முடியும். but we will be able to block the goodness and the good things the Lord has planned to do in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வைத்த நன்மைகளை செய்யாதபடிக்கு தாமதம் பண்ண நம்மால முடியும். We would be able to delay or block the goodness that the Lord has planned for our life. தேவனை நாம் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. We cannot limit or control the God. ஆனா நாம பெறப்போகிற அந்த நன்மைகளை பெறாதபடிக்கு தடுக்க வைக்க நம்மால முடியும். But we will be able to block or delay the goodness that the Lord has planned for us in நான் our life. உங்களிடத்துல தொடர்ச்சியாக ஜெபத்தை குறித்து தான் இவ்வளவு நாள் பேசி கொண்டு வந்தேன். All these days I've been continuing to talk about prayer to you. இன்றைய வரைக்கும் நாம் எத்தனையோ விதமான ஜெபங்களை பார்த்திருக்கிறோம். Even today we have seen many different types of prayers. ஆனா இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், But the important truth that I want to talk to you today is, தேவனிடத்துல ஜெபிக்கிற ஜெபங்கள் அத்தனைக்கும் for all the prayers that we take up to the வேதம் Lord, சொல்லுகிறபடி தேவன் ஏற்கனவே பதில் கொடுக்கிற தெய்வம். as the scripture says, the God has already வாயில் answered சொல் it. பிரவாதத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். Before a word is born in our mouth, the God has known நாம் us. எவற்றையெல்லாம் அவரிடத்துல கேட்டுக்கொள்கிறோமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். And we know for sure that what all things that we ask Lord, that we will definitely receive it. ஆனாலும் இன்னும் நம்ம சில காரியங்களை பெற முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அது எங்க இருக்குது என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். And still, if you have not received answer to any one of your prayer, that is what that I'm going to talk about you today. நன்றாக இந்த சத்தியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். We just need to understand this truth very clearly. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். The God has showed himself as a sovereign God to Abraham. ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட போது கர்த்தர் தன்னுடைய நாமத்தை எல்லாம் அவனுக்கு சொல்லி என்ன செய்கிறார்? அவனை உற்சாகப்படுத்துகிறது வேதம் நமக்கு காட்டுகிறது. The Bible shows us when God revealed himself to Abraham, he showed all his names and he was encouraging him. ஆனால் தேவன் எவ்வளவாக அவனை அழைத்திருந்தாலும் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறவில்லை. But how much ever God has chosen him, but the promises that has been given to Abraham did not come true immediately. நன்றாக அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We just need to understand this அழைத்த truth. உடனே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன செய்யல? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. All the promises that God has given has not come true immediately when ஆதியாகம புத்தகத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12வது அதிகாரத்திலே இருந்து அவனுடைய விசுவாச ஓட்டம் தொடங்குகிறது. When we read it in Bible from Genesis 12 onwards, that his run of faith have started. ஆனா 15வது அதிகாரத்திலே வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். In chapter 15, the Lord promises him saying that I am the sovereign God. ஆனா 21வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவன் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்
ஒரு அசைவு கூட அங்க நடந்த மாதிரி வேதம் காட்டவில்லை. But if you see up until chapter 21, the promises which God has given, not even a single thing has happened till that. கிட்டத்தட்ட more than 25 years என்ன செய்ய வேண்டியிருந்தது, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டி He வந்தது. has to wait for more than 25 years for all the promises to come true in his life. இப்போ ஆபிரகாமோடு நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், If we compare ourselves with Abraham, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று. the Bible says that he is the father of faith. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமுக்கு அந்த நிலை. For the father of faith, for him itself this அப்போ state. நம்ம விசுவாசம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? Where is our faith? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். Just think ஆனா about கர்த்தர் it. எவ்வளவு நல்லவர் பாருங்க. But see how good God is. கால தாமதமானாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்திருந்தார்? உண்மையுள்ளவராக இருந்தார். Though it has been delayed, but what the promises that God has given, he is faithful to bring it to pass. வேத வசனத்திலே வாசிக்க முடியும். As we read it in the Bible, ஜெனசியஸ் புத்தகத்துல பாருங்க, in book of Genesis, 18வது அதிகாரம் 14வது வசனம், 18 chapter 18 verse 14 பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Is anything too hard for the Lord? I will return to you at the appointed time next year, and Sarah will have a son. ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்வேன், நான் குறித்திருக்கிற அந்த காலத்துல வருவேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார். The Lord says here, he promises, on the appointed time I will come. வசனம் chapter 21ல முதலாவது வசனத்தை பாருங்க. In book of Genesis chapter 21 verse 1 says, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். இதை நான் கொஞ்சம் விரிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். I just want to explain. இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போது இவன் ஒரு வாலிபனா தான் இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் 75 வயதுல இருக்கிறவங்க வாலிபங்க தான். When God promised to Abraham, he was still youth. During those days, age 75 is considered as youth. So வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டாரு. ஆனா என்ன செய்யப்பட்டது, அவர் வயதான காலகட்டத்திலே 99 வயதா இருக்கும்போதுதான் அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. When he was young, he have received the promise, but that promise have come true when he was in his old age at the age of 99. இப்ப நன்றாக அந்த சத்தியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், if we just see the truth, தேவன் நினைத்திருந்தா ஒரு நிமிஷத்துல அடுத்த வருஷத்துக்குள்ளேயே என்ன செய்திருக்கலாம், வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றி இருக்கலாம். If God wants, he would have just fulfilled his promise just at the same time. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், அவன் தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டிய காரியம் என்று பல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே நடத்தியதை வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. The Bible very clearly shows what all things that God has planned for his life, that he needs to have patience and he needs to multiply his faith. 12வது அதிகாரத்தில் அவனை அழைத்திருந்தாலும் 15வது அதிகாரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Though God has chosen him in chapter 12, but only in chapter 15 it says that Abraham accepted the promise and he became righteous. நான் விசுவாசிக்கிறேன், அங்க 21வது அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுதுதான் அவனுடைய விசுவாசம் அந்த அற்புதத்தை பெறுகிற அளவுக்கு ஒரு முதிர்ச்சி நிலைக்குள்ள வந்திருக்க வேண்டும். I certainly believe it's only at the chapter 21 his faith would have just come to a level where he can accept or receive the promise. So ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட காலம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். We could see that there is this long awaited time in the life எப்படி of இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மட்டுப்படுத்தி பார்த்தார்களோ அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து அதிலே விசுவாசத்திலே பலப்படும் வரைக்கும் அற்புதங்கள் காலதாமதமாய் இருந்ததை வேதம் காட்டுகிறது. How the Israelites have limited the gods in the same way until he has been multiplied with his faith for him to stay stronger, that his goodness has been delayed for such a long time.